என்னது அமெரிக்கா ஈரான் இடையில புது ஒப்பந்தமா? கடந்த சில மாதங்களா இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே நிலவிய பதற்றம் உலக பொருளாதாரத்தையும் எண்ணெய் சந்தையுமே பெரியதா பாதிச்சிருந்துச்சு. இந்த நிலையில தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு நல்ல தொடக்கமா பார்க்கப்படுது. ஆனா இத முழுமையான அமைதி ஒப்பந்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் நிறைய வேலைகளும் சவால்களுமே காத்திருக்கு. முதலாவதா போரால பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தணும். அதோட கண்ணி வெடிகளும் மற்றும் வெடிக்காத ஆயுதங்களை அகற்றுவது போன்ற முக்கிய பணிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டி இருக்குது. இந்த வேலைகள் முடிந்த பிறகுதான் அங்க இருக்கிற மக்களோட இயல்பு வாழ்க்கையும் முழுமையா திரும்பும். இந்த ஒப்பந்தத்துக்கு இன்னொரு முக்கிய சவால் இஸ்ரேல். அமெரிக்கா ஈரான் இடையில இந்த புரிந்துணர்வு வெற்றி அடையணும்னா மத்திய கிழக்கு பகுதிகளில் புதிய மோதல்கள் உருவாகாம இருக்கணும். ஆனா சமீப காலங்களில் லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிருப்தியும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவரோட கருத்துப்படி இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் அமைதி முயற்சிகளுக்கு தடையாக அமையுமா? ஏன்னா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது இன்னொரு பக்கம் தாக்குதல்கள் தொடர்ந்த பதற்றம் இன்னுமே அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த பதற்றம் இன்னுமே அதிகரிச்சா ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை மூடுவது மாதிரியான கடுமையான முடிவுகள் எடுக்கலாம் என்பதும் நிபுணர்களின் கவலையாவே இருக்கு. உலகின் பெரும்பாலான எண்ணெய் கப்பல்கள் அந்த வழியா தான் பயணம் செய்யுது. அதனால அந்த பாதை பாதிக்கப்பட்டா உலக அளவுல எண்ணெய் விலை மீண்டுமே கடுமையா உயரக்கூடும். அதன் தாக்கம் அமெரிக்கா மட்டும் இல்ல, இந்தியா உட்பட பல நாடுகள் பொருளாதாரத்திலுமே எதிரொலிக்கும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு முதல் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு வர பல பிரச்சனைகளுமே இதுல உருவாகலாம். இந்த போரோட தாக்கம் ஏற்கனவே அமெரிக்க மக்களோட வாழ்க்கையிலுமே தாக்கத்தை செலுத்தியிருக்கு. குறிப்பா எரிசக்தி மற்றும் பெட்ரோல் விலைகள் உயர்ந்ததால பல குடும்பங்கள் கூடுதல் விலையுமே சந்திச்சுட்டு வராங்க. இதனால அரசாங்கத்தோட பொருளாதார நடவடிக்கைகள் மீது விமர்சனங்களுமே அதிகரிச்சிருக்கு. இந்த ஒப்பந்தம் வெற்றிகரமா அமல்படுத்தப்பட்டா எண்ணெய் சந்தை நிலை பெறலாம்னு சொல்றாங்க. இதுக்கிடையில வெளியான சில கருத்து கணிப்புகளின்படி அமெரிக்காவோட தற்போதைய பொருளாதார நிலையை குறித்து மக்கள் மத்தியிலுமே அதிருப்தி அதிகரித்து வருவதாக தகவலுமே வெளியாகி இருக்கு. விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பு குறித்து அன்றாட செலவுகள் அதிகரிப்பது போன்ற காரணங்களால பலருமே கவலை அடைஞ்சிருக்கிறாங்க. மொத்தத்துல பார்த்தா இது இன்னும் முழுமையான அமைதி ஒப்பந்தம் இல்ல, ஆனா பல மாதங்களா நீடிச்சு வந்த போர் மற்றும் பதற்றம் சூழ்நிலையில இருந்து பேச்சுவார்த்தை அமைதியை நோக்கி எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முன்னேற்றமா இந்த ஒப்பந்தமும் பார்க்கப்படுது. இப்ப உலக நாடுகள் எல்லாமே கவனிச்சுட்டு இருக்கிறது ஒரே விஷயம் தான். இந்த ஒப்பந்தம் நீண்ட காலம் நீடிச்சு அமைதியை கொண்டு வருமா, இல்ல திரும்பவும் மோதல்கள் வெடிச்சு நிலைமை பழையபடி மாறுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.